ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், சகோதரர்கள், சினிமா கலைஞர்கள், எனது தம்பிகள், மூத்தவர்கள், தயாரிப்பாளர்கள், சக நடிகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஹரா படம் நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண நான் கடவுளில் ஒரு பாட்டு இருக்கும், ஹர 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 மகாதேவ் அப்படின்னு. அதில் கொஞ்சம் போல் ஹரான்னு வச்சு ஒரு சிவனோட பேரை வச்சு பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வாய்ப்பு சரவணன் அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் பேர் எப்பயுமே ஃபோன் எடுத்தால் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிம்பாரு. அதனால் அவர் பேர் நமஸ்காரம் சரவணன் அப்படிம்பாங்க. அதனால் அந்த நமஸ்காரம் சரவணன் மாப்பிள்ளை ஒரு படம் பண்ணு அப்படின்னு இந்த படத்தில் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, நம்ம நிகில் முருகன் ஹீரோவாக நடித்த ஒரு படம் பவுடர். அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருந்தாரு. நான் போனேன். எல்லாமே ஃபுல்லாக நைட் ஷூட் தான் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. போனால் நம்ம ஒரு 132 படம் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டைரக்டரை பற்றி சொல்லிடுவோம். அங்கே போனால் பேப்பரை பிளேஸை பார்க்குறாரு, பார்த்துட்டு ஓரமாக வச்சுட்டு பக்கத்தில் வர்றாரு. சிங்கம் புலியா, வாங்க இப்படி திரும்புங்க. என்னடா வண்டி ஓட்டி வர்றீங்க? சரி, அடுத்து ஒயிட் ஷாட்டில் இதை சொல்லுங்கண்ணே, கரெக்டாக இருக்கும். மிட் ஷாட்டில் இதை சொல்லிட்டு அந்த பக்கம் போங்க. என்னன்னே தெரியாது. என்னடா இது அப்படின்பாரு. இல்லை இதில் வரல, ஒயிலில் எடுக்கலாம், அது அந்த கேமரா இருக்குது பாருங்க அப்படின்பாரு. எப்பயுமே செட்டில் ஒரு 3 கேமரா வச்சுருப்பார். அப்பயே பார்த்தேன், 3 கேமரா இருக்கும். நான் பார்த்த கேமரா மாதிரியே இருக்காது, வேறு வேறு கேமரா இருக்கும். இது டைட்டிலில் வந்துடும், இது ஒயிலில் வந்துடும், அதுவும் பாரு இதுவும் பாரு இதுவும் பாரு, அப்படி எடுப்பார். நிறையா ஷார்ட்ஸ் எடுப்பார். அதான் விஜய்ஸ்ரீயோட மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு தொழில் பக்தியும் இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த படம் பவுடரில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் கமிட் பண்ணோம். இவர் சொல்லி நான் கும்பகோணத்துக்கு படத்துக்கு போனேன். அங்கே இவர் வர்றாரு, என்னோடய அசிஸ்டண்ட் எடுக்கிறாங்க, நான் வரேனே நீங்கள் வாங்கினாரு. போனேன், ஒரு நாள் ஷூட் பண்ணேன். மறுநாள் காலையில் இடி போல் ஒரு செய்தி, யாருக்கோ டெத்து வீட்டு போயிட்டு இருக்கவர் டிரைவர் தூங்கிட்டார், ரோடுக்கு மேலே இடித்து ரோட்டை தாண்டி 4 உருண்டு எல்லா பேரும் பெரம்பலூர் மருத்துவமனையில் சீரியஸ் ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு காலையில் ஃபோன். அப்புறம் இன்னொரு ஃபோனு, சார் நீங்கள் கிளம்பிடுங்க அப்புறம் பண்ணிக்கலாம். அந்த மனுஷனுக்கு டைரக்டருக்கு ஒரு 30 ஆப்ரேஷன் 30 ஆப்ரேஷன். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, என்னென்னமோ கதையை சொன்னார், சினிமாவில் என்னென்னமோ செய்யணும்னு சொன்னார், என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு 4 மாதம் கழிச்சு வாங்க கோயம்புத்தூருக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறாரு. நான் போகிறேன். அந்த கம்பியை வச்சுக்கிட்டு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாரு. 4th ஃப்ளோரில் ஒரு ஸ்லம் கிளியரன்ஸு பில்டிங்கு, அங்கே மேலே வர்றாரு. நான் சொன்னேன், கனெக்ஷன் போட்டு சிசிடிவி கீழே வைங்க, இங்கேருந்து ஆக்ஷன் கட் சொல்லுங்கள், க்ளோஸ் டு டைட்டர் ஒயிட் லிட்டில் பேக். இவரே லென்ஸு சொல்லுவார், 50 45 75 ஏதாவது சொல்லுங்கள், அங்கே எடுக்கட்டும். கரெக்ஷன் நீங்கள் மேலே வரீங்க, வரலாம்னே வரேன் அப்படிம்பார். ஸோ அந்த தொழில் பக்தி தான் இன்றைக்கி ஏப்ரல் 14 இங்கே அவரை உட்கார வச்சிருக்கு. இந்த ஹரா மாதிரி இல்லை, இன்னும் நிறையா படங்கள் அவர் எடுக்கணும். அவரை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்கும். ஏன் சார் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு நான் கேட்டோம்னா, மோகன் சார் இவரை நாங்கள் கீழே சொல்லுங்க சார் பார்த்துக்கலாம். அவர் கேட்க மாட்டாருங்க. அவர் எல்லா ஷாட்டுமே பார்ப்பாருங்க. அவர் டயர்டாக மாட்டாருங்க. அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மோகன் சார் சொல்கிறார். ஸோ இந்த விஜய்ஸ்ரீ, நானே ஒரு 4 மாதம் கழிச்சு தான் அவர் பேரவே கரெக்டாக பிடிச்சேன். ஸ்ரீ விஜயா, விஜய்ஸ்ரீ ஜியா, என்னடான்னு. அப்புறமேல் தனியாக உட்காந்து எழுதி பார்த்தேன், விஜய்ஸ்ரீ. ஓ சரி, நல்ல படம்னு. நல்ல டைரக்டர், நல்ல உழைப்பாளி. ஏதாவது ஒரு கடவுள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்து தான் நம்மளை கொண்டு வந்து வைப்பார். ஈஸியாலாம் உட்கார வச்சோம்னா அந்த இடத்துக்கு மரியாதை கிடைக்காது. அது உங்களுக்கு உடல் உபாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கும், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. இனிமேல் உங்களுக்கெல்லாம் மேலே தான், ஏர்முகம் தான்.
ஏன்னா நீங்கள் கருங்காலி மாலை போட்டிருக்கீங்க, நானும் நீங்கள் சொல்லி கருங்காலி மாலை போட்டிருக்கேன். இந்த கருங்காலி என்ன செய்ய போகுதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். என்ன செய்யும், முருகன் மாலை நல்லது தான் செய்யும். ஆக விஜய் ஸ்ரீ சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து இப்போ ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், செகண்ட் டைம் பார்த்தேன், 3 டைம்ஸ் போட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன், ட்ரெய்லராக பார்த்தேன். செகண்ட் டைம் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். தேர்ட் டைம் பார்த்தேன். ட்ரெய்லரோட ஷார்ட் என்னென்ன 43 ஷார்ட்டு, 43 ஷார்ட்டு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, எமோஷனலாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது, அப்டேட்டடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு. எடிட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், 1-2 தான் குறையும், ஆனால் கரெக்டாக எண்ணிட்டேன். அப்புறம் நிகழ்ச்சிக்கு முன்னாடியே ஆதவன்கிட்ட சொல்லிடலாம், முன்னாடியே நான் வந்துட்டேன்னா கதாநாயகி பக்கத்தில் உட்காரவீங்க, அப்போ தான் கொஞ்சம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னாரு. ஆனால் அவர் என்ன செஞ்சார், அங்கிட்டு கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. அடுத்த ஃபங்க்ஷன்லையாவது பேசிட்டு இல்லை அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. நீங்கள் எந்த ஊரும்பாங்க, அவங்க கேரளாம்பாங்க, நாங்கள் பெரியவளம்போம், அவங்க ஆந்திராம்பாங்க, சாப்பிட்டேலாம்போம், அவங்களுக்கு புரியாது, பார்த்து முறைப்பாங்க, அப்புறம் தள்ளி வைக்காங்க, ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. அடுத்ததாக பேசணும்னா அனுமோல் மேடத்தை பற்றி பேசணும். அவங்களோட அந்த அயலின் வெப் சீரிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படம் ஹரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு மிஸ்கின் சார் படத்துக்கு ட்ரெயின் ஷூட்டிங் போயிட்டுருக்கையில் அங்கே ஒரு வெப் சீரிஸ்க்கு வந்திருந்தாங்க, ஹார்ட் பீட்னு ஒரு படம். ஆமாம், அவங்க வெப் சீரிஸ் பண்ணாங்க. அவங்கள பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லலாம் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பிக்சரில் ஒரு எத்துறாங்க, இப்படி அமைதியாகவே வீட்டுக்கு போயிடலாம், வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. என்ன இருந்தாலும் கேட்பாங்க, என்ன சொல்லணும்னு நினச்சிங்கன்னு. சொல்கிறேன் மேடம்னு சொல்லிகிட்டே போயிடுறாங்க. அப்புறம் மற்ற நடிகர்கள் எல்லாம் தம்பியெல்லாம் நிறையா நடிச்சிருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் கோயம்புத்தூரில் கூட்டமாக தான் வச்சு எடுத்துருந்தார் டைரக்டரு. என்ன இவ்வளோ செலவாகுது, என்ன ஏது ஆகட்டும்னு. மோகன் சார் படம், நம்ம படமா, மோகன் சார் படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறாரு. அவரை திருப்திப்படுத்தணும், ஜனங்களை திருப்திப்படுத்தணும், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோன்னா எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எடுத்தாச்சுன்னு ஒரு டேரக்டர் இருக்கார், அந்த ப்ரொடியூசர் என்ன செய்வார், டேரக்டர் ஒரு மாதிரியாக இருக்கார், இந்த படத்தை என்ன பண்ணுறது, ஒரு பெரிய கேமராமேனை கொடுப்பாரு. சார் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுங்க. கேமராமேனை கொடுத்துட்டு அப்புறம் இவங்க சொல்கிறத எடுத்துடுவாங்க, ஆனால் எல்லாத்தையும் வச்சிடாதீங்க, நீங்கள் பார்த்து எடிட் பண்ணுங்க, எடிட்டர் வைப்பாங்க. எடிட்டர் வச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லரை அவர் கட் பண்ணுவானா, சேனலில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி கட் பண்ணுவாங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்தை கேமராமேன் நீங்கள் கிரேட் பண்ணுவேன்னா, இது ஸ்பெஷலிஸ்ட் பாம்பேயில் ஒருத்தர் இருக்கார், அவரை வச்சு கிரேட் பண்ணுவாங்க. சரி, இந்த கிரேட் பண்ணி ஃபைனலாக வந்துருச்சுன்னா இது எந்த சேனலில் போடலாம் ட்ரெய்லர் அப்படிம்பாங்க. அதை தாண்டி இன்ஸ்டாவில் எப்படி போடுறது, அதை தாண்டி ஃபேஸ்புக்கில் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எப்படி போடுறது. சரி, இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பண்ணி எப்படி வேறு ட்ரெண்ட் ஆக்குறது. அதுக்கப்புறம் புர்ஜு துபாயில், டாலஸ்ட் பில்டிங்கில் துபாயில் ஒரு நாளைக்கு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம பிக்சரோடு சேர்த்து ஃபேஸை போட்டுருவோமாம்போம். அப்புறம் கனடா அமெரிக்காலெல்லாம் இந்த படத்தை பேசினாங்க அப்படின்னு சொல்லி இங்கே போடுவோம். அப்படித்தான் ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணி, ஓ இப்படி வந்திருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இந்த படத்தில் மோகன் சார் இருக்கார். இந்த படத்தில் மோகன் சார் இருக்கார். இப்போ டைரக்டரை பற்றி பேசியாச்சு, அனுமதி மேடம் பற்றி பேசியாச்சு, இனி வெள்ளி விழா நாயகன் அவரை பற்றி தான் பேசணும். தேடும் பாவை தவிக்க துடிக்க, நேற்று வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி போட்டா கூட பார்த்துக்கிட்டே இருக்கும். அவர் சொன்னார், ஒரு மைக்கை பிடிச்சி பாடின படமே 5 தான் அப்படின்னாரு. அந்த 5 படமே 5 வருஷம் ஒன்று என்ன செய்யுது? அந்த படம் ஒரு நாள் ஓடிருந்தா மறந்துடுவோம், 2 நாள் ஓடிருந்தா மறந்துடுவோம். 5 வருஷம் ஓடுது, நேத்தும் டிவியில் ஓடுது, இன்னைக்கும் ஓடுது. சைடில் இப்படி வைக்கிறாரு, சில் 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 மனத்தில்
ஒரு தல் 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 காதல், என்னடா ஜில்லு மனதில் தள்ளு காதல். ஆனா ரசிக்கிறோமே. அந்த பாட்டு, ஒரு பாட்டு இருக்கு ஏவிஎம் படத்துல, மெல்ல திருந்தாதல். துளசி நல்லவதான், பொறுப்பு உள்ளவதான், பொருத்தம் இருக்கு ஜோராகத்தான், பொருத்தம் இருக்கு ஜோராகத்தான், உன் பொண்ண வீட்டுக்கு அனுப்பு ஜோராகத்தான். எப்படி எப்படி பொருத்தம் இருக்கு ஜோராகத்தான், உன் பொண்ண வீட்டுக்கு அனுப்பு ஜோராகத்தான். என்னடா இது, இந்த பாட்டுக்கெல்லாமாடா நம்ம கையை தட்டிருக்கோம். என்னடா சோறா இருக்கு சோறாக்கத்தானா, நம்மளும் பாட்டு எழுதிடலாம்டா. நம்மளும் உட்காந்து இருக்கா ஓரமா போறா வேகமா இப்படின்னு எழுதி பார்த்தா அடிக்க வர்றாங்க.